திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பொது தொகுதி ஒதுக்கப்படாததால் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் திமுக தீவிரம் ஆர்வம் காட்டி வருகிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தனி தொகுதிகளை திமுக தலைவர் ஸ்டாலின் ஒதுக்கியிருக்கிறார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலைப் போலவே இந்த முறையும் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளை விசிகே போட்டியிட உள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்தான பின் திருமாவளவன் கூறுகையில், தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தையில் 3 தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியும் கேட்டோம். பின் 2 தனி தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதி வேண்டும் என வலியுறுத்தினோம் என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதற்கு பொது தொகுதி ஒதுக்கப்படாது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அதை திமுக தலைமையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். விசிகேவின் பொது தொகுதி வேட்பாளராக அறியப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட் மறுக்கப்பட்டது குறித்து அக்கட்சியின் நிர்வாகிகளிடம் கேட்டபோது, திமுக தலைமைக்கு நெருக்கமானவராக அறியப்பட்ட ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் மீதான ஈர்ப்பில் கட்சிக்குள் வந்தார். திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதன்பின் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். லோக்சபா தேர்தல் நெருக்கத்தில் இந்த காட்சிகள் நடந்ததால் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் பொது தொகுதி வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா பார்க்கப்பட்டார். திமுக தலைமையோடு அவருக்கு நெருக்கம் இருப்பதால் பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சி தொகுதியை பெற்றுவிடலாம் என திருமாவளவனும் நினைத்தார். ஆனால் தொடக்கத்தில் இருந்தே திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் தொகுதி பங்கீட்டில் கரார் காட்டினர். 3 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி என கேட்டபோது 2019 என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் இந்த முறையும் என உறுதியாக கூறிவிட்டனர். தொடர்ந்து இழுபறி நீடித்ததால் இன்று தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலினையும் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நேற்று அப்போது ஸ்டாலின் அறிவாலயம் சென்று பேசிக்கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். பின் நடந்த பேச்சுவார்த்தையில் பொது தொகுதி ஒதுக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை, கள்ளக்குறிச்சி தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பதிலாக விழுப்புரத்தை விட்டுக் கொடுங்கள் என்று 2 தொகுதியில்தான் ஒதுக்க முடியும், வேறு வாய்ப்புகள் இல்லை என திமுக தலைமை தெரிவித்துவிட்டது. இதை சிட்டிங் எம்பி ரவிக்குமார் எதிர்பார்க்கப்படவில்லை. இறுதியில் சிதம்பரம், விழுப்புரம் என பழைய தொகுதிகளே முடிவானது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இறுதி வரையில் திருமாவளவன் போராடியும் வெற்றி கிடைக்கவில்லை என்கிறார்கள் செய்தி வட்டாரங்கள்.